சென்னையை சேர்ந்த 32 வயதான விற்பனை பிரதிநிதி ஒருவருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இது ஆடி மாதம் என்பதால் மனைவி அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த இளைஞர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் அவர் குடியிருந்த வீட்டிற்கு கீழ்த்தளத்தில் 22 வயது இளம்பெண் ஒருவர் வசித்து வருகிறார். மனைவி ஊரில் இல்லாத நிலையில் அந்த இளைஞருக்கு இளம்பெண் மீது சபலம் ஏற்பட்டுள்ளது. விற்பனை பிரதிநிதியான அந்த இளைஞரோ எப்படியோ பேசி அந்த பெண் செல்போன் எண்ணை வாங்கிவிட்டார். ஹாய், குட் மார்னிங் என வழக்கமாக ஆரம்ப கட்ட மெசேஜ்களை தட்டிவிட்டு மெல்ல அந்த பெண்ணுக்கு காதல் வலை விரித்துள்ளார். மெசேஜில் காதல் வசனங்களை வாரி வீசியுள்ளார். அந்த பெண்ணோ எல்லாவற்றையும் தனது தோழிக்கு காட்டியுள்ளார். அந்த பெண்ணோ ஆடு தானாக வந்து சிக்கியிருக்கு, நீயும் காதலிப்பது போல் கொஞ்சம் நாள் பழகு. அந்த பெண் மெசேஜ், வாட்ஸ்அப், ஆடியோ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கோ என அறிவுறுத்தியுள்ளார். தனது தோழியின் அறிவுறுத்தலின்படி அந்த பெண் நடந்து கொண்டுள்ளார். இது எதுவும் அறியாத அந்த அப்பாவி இளைஞரோ நாம் விரித்த வலையில் இளம்பெண் மயங்கிவிட்டால் என காதல் கனிரசத்தை கொட்டி தீர்த்துள்ளார். அந்த இளைஞரின் லவ் டார்ச்சர் அதிகரிக்க அந்த பெண் தனது தோழிக்கு விவரத்தை கூறியுள்ளார். அந்த பெண்ணின் தோழி, அவரது கணவர் மேலும் இருவர் சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டியுள்ளனர். அந்த பெண், நாம் தனியாக சந்தித்து பேசுவோம், என் தோழி வீட்டுக்கு வாங்க என கூறியுள்ளார். அந்த இளைஞரோ மனதில் பட்டாம்பூச்சி ரெக்கை கட்டி பறந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி அந்த பெண் கூறிய வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆசையாக சென்று அந்த நபருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த இளம்பெண் தோழி, அவரது கணவர் மேலும் சிலர் சேர்ந்து ரூபாய் 5 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்தவர், என்னால் பணம் தர முடியாது என ஆரம்பத்தில் துள்ளியுள்ளார். அவர்கள் வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் நோட் எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி, இதையெல்லாம் ஆடிக்கு அம்மா வீட்டுக்கு போன உன் மனைவிக்கு அனுப்பட்டுமா? இதையெல்லாம் பார்த்தால் அவர் அங்கேயே இருந்து விடுவார், எப்படி வசதி என கேட்டுள்ளார். மெசேஜ் எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இளைஞருக்கு வியர்த்து விட்டது. என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறியுள்ளார். வீட்டில் வைத்து அந்த இளைஞரை அடித்து துன்புறுத்தியுள்ளனர். காதல் ஆசையால் சென்றவர் அடி உதை வாங்கி கொண்டு திரும்பியுள்ளார். மீண்டும் 2 நாள் கழித்து அழைத்து அந்த பெண்ணின் செலவுகளை எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும் என மிரட்டி அனுப்பியுள்ளனர். இதனால் பதறிப்போன அந்த இளைஞர், இந்த உண்மையை எல்லாம் நம் மனைவியிடமே தெரிவித்து விடுவோம் என தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனது மனைவிக்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறி கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். அந்த பெண்ணும் தனது கணவனின் நிலை அறிந்து, நீங்கள் எதற்கு கவலைப்படாதீர்கள் என ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் கடந்த 4ஆம் தேதி தனது கணவனை அழைத்து கொண்டு சென்னை சூளைமேட்டில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இளைஞரை பணம் கேட்டு மிரட்டி அடித்து சித்திரவதை செய்த பெண் உட்பட 5 பேரை கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் 5 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்.